இப்போ இவ்வளவு பில்லியன் டாலர் செலவு பண்ணி இந்த 6 நாட்கள் இந்த போகிற அமெரிக்கா இவ்வளவு செய்ய வேண்டியது அந்த எண்ணெய் வளத்துக்காக மட்டும்தானா சார்? வேற ஏதோ அதுக்குள்ள எண்ணெய்னால சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஈரானுடைய தாக்குதல் குறைஞ்சிருக்கு. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் போதுமான அளவு இல்லை, ரன்னிங் அவுட். ஒரு 2000 இடங்களை தாக்கியிருக்காங்க அமெரிக்கர்கள். ஒவ்வொரு இடத்தை தாக்குறதுக்கும் அவர்கள் பல ஆயிரக்கணக்கான கோடிகள் இந்த 6வது நாள் போர் தொடக்கத்தில் அமெரிக்கர்கள் செலவு செய்திருப்பார்கள்னு நீங்கள் நம்பலாம். இப்போதைக்கு அமெரிக்க இஸ்ரேலிய கை ஓங்கி இருக்கு. பெரிய ஒரு பேசுபொருளானது அந்த நாட்டுடைய உச்சபட்ச தலைவரை அவங்க கொன்னது தான் அப்படிங்கிறது. டேரக்டாக இங்கே அட்டாக் பண்ண வருவாங்க, இவரை பாதுகாக்கணும்னு அந்த ராணுவம் நினைக்கலையா? இல்லை உடனடியாக இங்கே வரமாட்டாங்க, மற்ற இடங்களெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் தான் இங்கே வருவாங்க அப்படின்னு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டாங்களா? எந்த இடத்துல கமேனி அவங்க மிஸ் பண்ணாங்க? அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணார், ஒரு பதிவு போட்டார். அந்த பதிவில் நீங்கள் எங்கே ஒளிஞ்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இந்த போரில் ஈரானும் தொடர்ந்து அவங்க பதில் தாக்குதல் கொடுக்குறாங்க. இவருடைய மரணத்துக்கு நாங்கள் பழி வாங்கியே தீர்வோம்னு அவங்களும் இருக்காங்க. ஈரானால் தடுத்து நிறுத்திட முடியுமா? ஈரான் பண்ணுறது சரிதானே? இல்லை, இது வேணுமனே அவங்க அதை பண்ணுறாங்களான்னு சரியாக தெரியல எனக்கு. ஏன்னா அவர்களுடைய இலக்கு வந்து அமெரிக்கா வலிக்குங்கிற மாதிரியான இல்லை. இஸ்லாமிய பண்பாட்டில் என்னென்னா, இவர்கள் வந்து துபாயுடைய இசியான் ஏர்போர்ட்டை மூடுறாங்க, பஹ்ரைனில் அவங்களுடைய கடற்படை தளத்தை அடிக்கிறாங்க, கத்தார் சந்தையை 2 நாள் மூடிட்டாங்க. ஒருவேளை அமெரிக்கா இதை கணிக்கலையோ, நீங்கள் இந்த பக்கம் தான் இருப்பாங்க, இந்த பக்கம் போக மாட்டாங்கன்னு நினச்சிட்டாங்களோ? இல்லை, நான் கூட அரபு நாடுகள் மீது, வளைகுடா அரபு நாடுகள் மீது ஈரானியர்கள் தாக்க மாட்டாங்க. இவ்வளவு பில்லியன் டாலர் செலவு பண்ணி இந்த 6 நாட்கள் இந்த போகிற அமெரிக்கா இவ்வளவு செய்ய வேண்டியது அந்த எண்ணெய் வளத்துக்காக மட்டும்தானா சார்? வேற ஏதோ அதுக்குள்ள எண்ணெய்னால இந்த எண்ணெய் எல்லாம் வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுவதற்கு உதவின ஒரு எண்ணெய். அதனால இதை வந்து பாதி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பங்கு அமைப்பு இருந்திருக்கும், ஏற்பாடு இருந்திருக்கும். நீங்கள் அதை நாட்டுடைமை ஆக்கிட்டீங்க, எங்களுக்கு இழப்பீடும் தரல. அதனால இந்த எண்ணெய் எங்களுக்கு சொந்தமானது, நீங்கள் இவ்வளவு நாள் இதை எங்ககிட்ட இருந்து திருடிட்டீங்க, அபகரிச்சிட்டீங்க அப்படின்றது தான் ட்ரம்ப்புடைய வாதம். இந்த போர் எதற்காகனா, இன்னொரு வடகொரியாவாக ஈரான் மாறிவிடக்கூடாது அப்படின்றது. மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பின்மை வந்துடும். ஒன்று, தொட முடியாத உயரத்திற்கு அது போய்விடும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. 2வது, வளைகுடாவில் இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகளும் கூட ஒரு அச்ச நிலையை எய்துவார்கள். இப்போ அவங்களுடைய உச்சபட்ச தலைவரையே கொண்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பல விதமான வீரர்கள் மக்கள் மடிஞ்சிருக்காங்க. அவங்க நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்றாரு. இவர் டூ லேட்னா அப்போ என்னதான் மைண்ட் செட்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு ஐநா முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் சார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் கௌதமன். சார், போர் பயங்கர தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது சார்? பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது தயாராக இருக்காங்களா அமெரிக்கா? இல்லை, அமெரிக்கா தயாராக இல்லைன்ட்டு நேற்று முந்தா நாடே சொல்லிட்டார் சொல்லிட்டு. ஆமாம், அதனால் ரொம்ப தாமதமாக எங்களை அணுகியிருக்காங்க அப்படின்ட்டு அதிபர் ட்ரம்ப் சொல்லிட்டாரு. இது இன்றைக்கி 6வது, நாம் இன்றைக்கி பேசுகிற நாள், இன்றைக்கி 6வது நாளுடைய தொடக்கம். இந்த போர் உக்கிரமாக நடந்துகிட்ருக்கு. அமெரிக்க மேலை நாட்டு இராணுவ வல்லுநர்கள் அவங்க, அப்புறம் சுயேட்சையான இராணுவ வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, ஈரானுடைய தாக்குதலினுடைய அளவும் அதனுடைய ஃப்ரீக்குவென்சி, அதாவது இடைவெளியை ஒரு இது, ஆமாம், இடைவெளியும் இடைவெளி வந்து கூடியிருக்கு, தாக்குதல் வந்து குறைஞ்சிருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் போதுமான அளவு இல்லை, தி ரன்னிங் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஏவுகணைகள் இப்போ அரபு நாடுகள், வளைகுடா நாடுகள், பல இடங்களில் அமெரிக்க தளங்களை அவங்க தாக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு இன்டர்செப்டார் தடுப்பு அப்படின்னு பேர். அது ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட $4 மில்லியன் ஆகுமா. $4 மில்லியன் அப்படின்னா ஏறக்குறைய 40 கோடி ரூபாய். ஒரு தடுப்பு மட்டும், ஒரு தடுப்பான் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இன்டர்செப்டர் 4 கோடி ரூபாய். ஒரு மாதத்துக்கு 100 தான் பண்ணுவாங்களாம். அதனால் இது எவ்வளவு இருக்கும் அமெரிக்கர்கள்கிட்ட, இது எவ்வளவு இஸ்ரேல் கிட்ட இருக்கும்
அப்படின்றதும் தெரியல. அதனால் ரெண்டு தரப்புலேயுமே தளவாடங்கள் தீர்ந்து போகக்கூடிய நிலை பார்க்குறோம் ஒன்று. அப்புறம் இன்றைக்கோ நாளைக்கோ இராணுவ தளவாடங்கள் தயாரிப்பாளர்களோட அதிபர் ட்ரம்ப் சந்திக்கிறார். இப்போ அதிலிருந்தே இப்போ இன்னும் அதிகமான அவங்க தரப்பிலிருந்து அம்யூனிஷன்ஸ் இராணுவ தளவாடங்களில் அவங்க திருப்பி செய்யணும், குறையிற இதை நிரப்புறதுக்கு வேகமாக அதை செய்யணும் அப்படின்ட்டு. இதை வேகமாக செய்கிறது ரொம்ப சிரமம், எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல இருக்குது. பல கிட்டத்தட்ட ஒரு 2000 இடங்களை தாக்கியிருக்காங்க அமெரிக்கர்கள். ஒவ்வொரு இடத்தை தாக்குறதுக்கும் அவர்கள் எவ்வளவு செலவு, இது பல பில்லியன் டாலர், பல ஆயிரக்கணக்கான கோடிகள் இந்த 6வது நாள் போர் தொடக்கத்தில் அமெரிக்கர்கள் செலவு செய்திருப்பார்கள்னு நீங்கள் நம்பலாம். அதே தான் எல்லாருக்கும் 3 பேருக்குமே அத்தகைய செலவுகள் இருந்திருக்கும். இப்போதைக்கு அமெரிக்க இஸ்ரேலிய கை ஓங்கி இருக்கு. ஏன்னா அவர்கள், அதாவது இந்த கூட்டணி பலத்தில் நம்ம இங்கே தேர்தலில் நிற்கிறோம் இல்லை, அந்த மாதிரி அமெரிக்கா உலகத்தினுடைய ஒரே எஞ்சிய வல்லரசு. அதுக்கப்புறம் மத்திய கிழக்கில் ஒரு பிராந்திய சக்தி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல். அதனால் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாட்டை தாக்குறாங்க. இன்றைக்கி 6வது நாள், அந்த நாடு இன்னும் அடிபணியலை. அதுதான் நாம் பார்க்கணும். இதுக்கு இடையில் நேற்று அதிபர் ட்ரம்ப்புக்கு இந்த அதிகாரம் இல்லை, போர் தொடுக்கும் அதிகாரம் என்பது காங்கிரஸுக்கு தான் இருக்குது. காங்கிரஸ் என்பது அந்த நாட்டினுடைய மேலவையும் மக்களவையும் சேர்ந்தது காங்கிரஸ். ஸோ நேற்று மேலவையில் ஒரு தீர்மானத்தை ஜனநாயக கட்சியினர் கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அங்கே பெரும்பான்மை கிடையாது. அங்கே இருக்க செனட்டில், மேலவையில் 100 இடங்கள் உண்டு, 50 மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 2 பிரதிநிதிகள் இருக்காங்க. அதில் ஜனநாயக கட்சியினருக்கு 47 பேர் தான் இருக்காங்க. 53 பேர் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர்கள். இவர் காங்கிரஸை கலக்காதையே, அவர்களுடைய ஒப்புதல் வாங்காதையே இந்த போரை தொடங்கிட்டார். அதனால் இதற்கு முன்னாடி கூட இப்படியெல்லாம் சில அதிபர்கள் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு தான் பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் ஒரு கிரே ஏரியா, ஒரு சாம்பல் பகுதி இருக்குது. அந்த பகுதியை அவர் பயன்படுத்தி பண்ணுறார். ஆனால் ஒரு முழுமையான போரை நடத்துறதுக்கு, நீண்ட நாள் போரை நடத்துறதுக்கு அவர் காங்கிரஸ் கிட்ட போய் அனுமதி வாங்கினா தான் நடத்த முடியும். இப்போ நேற்று நடந்த வாக்கெடுப்பில் 53 பேர் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவர்களில் 52 பேர் ட்ரம்ப்பினுடைய அதிகாரத்தை குறைப்பதற்கு எதிராக வாக்களித்தனர். ஒரு குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவர் அந்த பக்கம் போயிட்டார். அதே மாதிரி ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஒருத்தர் இந்த பக்கம் வந்துட்டார். அதனால் 47-53 முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போதைக்கு அவருடைய அதிகாரம் என்பது அப்படியே இருக்குது. அவர் தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கார். பெருசாக பேசுகிறார், நீங்கள் பார்க்குறீங்க. அவர்கள் முழுமையாக அவர்களை சீரழிக்க, அவர்களுடைய போர் செய்யும் ஆற்றலை சீரழிப்பது தான் எங்களுடைய வேலைன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஏவுகணைகள், எரிவிசை ஏவுகணைகள், அந்த ஷஹாப்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணை வச்சுருக்காங்க. அது இஸ்ரேல் வரைக்கும் வளைகுடா நாடுகளெல்லாம் போகும். அந்த ஏவுகணைகள், அப்புறம் அதை சேமித்து வைக்கிற தடங்கள், அதுக்கப்புறம் அதை உருவாக்குகிற தொழிற்சாலைகள், இதெல்லாம் தாக்கணும். அதெல்லாம் பூமிக்கு கீழே இருக்கிறதா. ஆமாம், அதை தாக்கிறது அவ்வளவு எளிதில்லை. அதை முழுவதுமாக சீரழிப்பது, நிர்மூலப்படுத்துவது என்பதற்கு நாட்கள் ஆகும். இப்போ தொடக்க காலத்தில் இப்போதைக்கு என்னென்னா, வானிலை பாதுகாப்பு, அதாவது ஈரானியர்களுடைய வானிலை முழுக்க இவர்கள் கையாளுறதுக்கு, இவர்கள் கைக்கொள்வதற்கு, அதை சுதந்திரமாக்கணும். ஏன்னா அப்போ தான் இவர்களுடைய விமானங்கள் குண்டு பொழிய முடியும். கிட்ட தரைக்கு கீழே குண்டு பொழியறதுக்கு. இல்லைனா இங்கேருந்து விமானங்களை சுடுற சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸ், அந்த ரெடார் சிஸ்டம்ஸ், இதை வச்சு அவர்கள் சுட்டுடலாம். அதை முழுவதுமாக முழுவதுமாக அவர்களை செயலிழக்க செய்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது. சார், இதில் எல்லாருக்கும் பெரிய ஒரு பேசுபொருளானது அந்த நாட்டுடைய உச்சபட்ச தலைவரை அவங்க கொன்னது தான் அப்படிங்கிறது தான். அவர் எப்படி சார், அவர் ஒரு போர் நடக்குது அப்படின்னா அவங்க பாதுகாக்கிறது, ப்ளஸ் டேரெக்டாக இங்கே அட்டாக் பண்ண வருவாங்க, இவரை பாதுகாக்கணும்னு அந்த இராணுவம் நினைக்கலையா? இல்லை உடனடியாக இங்கே வரமாட்டாங்க, மற்ற இடங்களெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் தான் இங்கே வருவாங்க அப்படின்னு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டாங்களா? எந்த இடத்துல கமேனி அவங்க மிஸ் பண்ணாங்க சார்? இல்லை, நான் நினைக்கிறேன் அவர் மனப்பூர்வமாக தான் இந்த மரணத்தை ஏற்றுக்கிட்டாருன்னு எனக்கு தோணுது. அதனால் அவங்களுடைய பண்பாட்டில், அவங்களுடைய நம்பிக்கையில் இப்படிப்பட்ட ஒரு மரணம் நம்ம வீர மரணம்னு சொல்கிறோமில்ல, வீர வணக்கம்னு சொல்கிறோமில்ல, தியாகம்னு சொல்கிறோம்ல, அவர்களுக்கு இது சொர்க்கத்தை தரக்கூடிய ஒரு மரணம். ஒன்று. கடந்த ஜூன் மாதம் நடந்த அந்த 12 நாள் தாக்குதலின் போது
கடைசி 3 நாள் அமெரிக்கர்கள் சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த 2 வாரமும் அவரை பற்றி ஒரு செய்தியும் இல்லை. அவர் எங்கே இருந்தார்னு தெரியல. அவர்கிட்ட இருந்து ஒரு பேச்சும் இல்லை. அவரை பற்றிய தகவல் எதுவுமே இல்லாத இருந்துச்சு. அது பல பேர், அதாவது சுயேட்சையான சுதந்திரமான பல பேர் மத்தியில் அவர் என்ன இப்படி பதுங்கி இருக்காரே, அஞ்சு இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி எழும்போது, ஒரு பேச்சு எழுதும்போது அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணார், ஒரு பதிவு போட்டார். அந்த பதிவில் நீங்கள் எங்கே ஒளிஞ்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஓகே, உங்களை இப்போதைக்கு விட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு அப்போவே பதிவு போட்டுட்டார். அதனால் அவர்களால் உங்களுடைய படுக்கை அறைக்கு வந்து கூட அடிக்க முடியும், உங்களை கொல்ல முடியும் என்ற அளவுக்கு நுண்ணறிவு திறனும் வளர்ந்துருக்கு, செயற்கை நுண்ணறிவு வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அதாவது இதெல்லாமே அன்மேன்ட், உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் மூலமாகவே மனிதர்களுடைய உதவி இல்லாமலேயே நீங்கள் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து ரிமோட்டாக தள்ளி தொடர்பு இல்லாமல் நீங்கள் இயக்க முடியும். எப்படி ஒரு தொலைக்காட்சி என்ன சொல்கிறது, மானிட்டரை, ஸ்க்ரீனை நீங்கள் வந்து ஒரு ரிமோட்டை வச்சு இயக்குறீங்களோ, அது மாதிரி நீங்கள் டெல்லவீவில் இருந்துக்கிட்டே ஒரு விசையை அழுத்துனீங்கன்னா இங்கே வந்து இருக்கக்கூடிய நீங்கள் வச்சிருக்கிற ஒரு யந்திரம் அல்லது ஒரு துப்பாக்கி அவர்களை போய் சுற்றும். அந்த மாதிரிலாம் அவர்கள் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலியர்கள். அதனால் இந்த முறை அது ஒரு காரணம். ஸோ மரணத்தை அவர் வேண்டி தான் எடுத்துக்கிட்டாருன்னு எனக்கு தோணுது. இதில் எனக்கு என்ன புரியலை அப்படின்னா, அவரோட பல முக்கிய முதல் கட்ட தலைவர்களும் இருந்தார்கள். அவர்கள்லேயும் கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க. அவர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து வீர மரணம், இது வந்து ஒரு தியாக மரணம், இது வந்து ஒரு உன்னதமான மரணம் அப்படின்னு அவர் நினச்சிருப்பாருன்ட்டு எனக்கு தோணுது. ஒன்று. ரெண்டாவது, பகல் 9:30 மணிக்கு இது நடக்குது, இந்த தாக்குதல். பகலில் அவங்க தாக்க மாட்டாங்க அப்படின்றது, பொதுவாக பகலில் யாரும் தாக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணம் அவர்களுக்கு. அதனால் அவர்கள் அந்த இடத்துல சந்தித்தாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் தகவல் வருது. நமக்கு உண்மை வந்து தெரியறதுக்கு நாளாகும். யாராவது இது தொடர்பானவர்கள் அவர்களுடைய நினைவுகளை பின்னாடி எப்போது எழுதினா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இந்த போரில் ஈரானும் தொடர்ந்து அவங்க பதில் தாக்குதல் கொடுக்குறாங்க. இவருடைய மரணத்துக்கு நாங்கள் பழி வாங்கியே தீர்வோம்னு அவங்களும் இருக்காங்க. அப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்படி ஈரானால் தடுத்து நிறுத்திட முடியுமா சார்? இஸ்ரேல் பக்கத்தில் இருக்குது, ஒரு 2300 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இஸ்ரேலையும் அவர்களால் தொட முடியும். அமெரிக்கா 11,500 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆனால் அவர்களுடைய ஒரு 40,000 வீரர்கள் அந்த பகுதியில் இருக்காங்க, மத்திய கிழக்கில். ஸோ அவர்களை தாக்க முடியும். அவர்களுடைய சொத்துக்கள், அசெட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தாக்க முடியும். அதனால தான் தளங்களை தாக்குறாங்க. கத்தாரில் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கினுடைய மிகப்பெரிய தளம் இருக்குது, அதை தாக்கியிருக்காங்க. பட் இவர்கள் அந்த தாக்குதலின் போது மற்ற இடங்களையும் அந்த தாக்குதல் நடந்திருக்கு. அதாவது எண்ணெய் கிணறு, அதுக்கப்புறம் சவுதியில் இருக்க ஒரு எண்ணெய் கிணறு, கத்தாரில், எமிரேட்ஸில், இந்த மாதிரி தாக்குதல்கள்லாம் நடந்திருக்கு. அது அங்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மத்தியில், அந்த வளைகுடா நாடுகள், கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் மத்தியில் அவர்களுக்கு ஒரு வருத்தத்தை தந்திருக்கு. இது எங்களுடைய போர் அல்ல, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த. ஈரான் பண்ணுறது சரிதானே சார்? இல்லை, இது வேணுமனே அவங்க அதை பண்ணுறாங்களான்னு சரியாக தெரியல எனக்கு. ஏன்னா அவர்களுடைய இலக்கு வந்து அமெரிக்கா வலிக்குங்கிற மாதிரியான. இல்லை அப்படி பண்ணால் அதுக்கப்புறம் அந்த போர் வந்து இந்த இஸ்லாமிய பண்பாட்டில் என்னென்னா, இவர்கள் வந்து உலகத்தில் உள்ள ஷியா நாடுகளுடைய தலைவர்கள். இவர்கள் இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் பெரும்பாலானவர்கள் சன்னி இஸ்லாமியர்கள். பாரைனில் மட்டும்தான் ஷியாக்கள் நிறைய பேர் இருக்காங்க, மற்ற இடங்கள்லையும் இருக்காங்க ஷியாக்கள், ஆனால் பெரும்பான்மையானவர்கள் சன்னிகள். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் ஒரு போர் வருமானால், இது வந்து இஸ்லாமிய உலகத்தில் இதற்கு முன்பாகவே அவர்களுக்குள் கருத்து வித்தியாசங்கள்லாம் உண்டு. 2 பிரிவு அவர்கள், 2 பள்ளிகளுடைய 2 ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்டை சேர்ந்தவர்கள். அதனால் அதை விரும்ப மாட்டாங்க. அதனால தான் வேணும்னு ஈரானியர்கள் அதை பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கும் வளைகுடா அரபு நாடுகளைச் சேர்ந்த சன்னி இஸ்லாமிய தலைவர்களும் மிகுந்த தயக்கத்தில் இருப்பார்கள்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதில் அவங்க இந்த இடத்துல அட்டாக் பண்ணுறது, ட்ரம்ப் அதுக்கும் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல. பட் இங்கே இருக்கிற அமெரிக்க நான் ஆச்சரியப்படுறேன், இதை நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருக்காரு. வளைகுடா நாடுகள் மீது அவர்கள் நடத்துகிற தாக்குதலை நாங்கள் பார்த்துக்கிறோம், அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆமாம், நிறைய வந்திருக்கு. அதுதான் அவர் ஆச்சரியப்படுறேன்னு சொன்னார் 2 நாள் முன்னாடி. ஏன்னா துபாயுடைய இது வரைக்கும் அவ்வளோ பிஸியான ஏர்போர்ட்டை மூடுறாங்க, பஹ்ரைனில் அவங்களுடைய கடற்படை தளத்தை அடிக்கிறாங்க, கத்தார் சந்தையை 2 நாள் மூடிட்டாங்க.
இந்த இதை ஒருவேளை அமெரிக்கா இதை கணிக்கலையோ, நீங்க இந்த பக்கம் தான் இருப்பாங்க, இந்த பக்கம் போக மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்களோ? இல்லை, நான் கூட அரபு நாடுகள் மீது, வளைகுடா அரபு நாடுகள் மீது ஈரானியர்கள் தாக்க மாட்டாங்க, இன்னும் கூட தாக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த தாக்குதல்கள் ஒருவேளை தவறுதலான தாக்குதல்களாக இருக்கலாம், திட்டமிட்ட தாக்குதல்களாக இருக்காதுன்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னால் நான் தனியாக இந்த போரை உலகத்தினுடைய ஒரே வல்லரசோடும் அதனுடைய துணையாக இருக்கிற மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு எதேச்சைக்கார நாடு இஸ்ரேல், அது தன்னிச்சையாக செயல்படுற ஒரு நாடு, அந்த நாட்டோடு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெரிய உதவி எங்கேருந்தும் வரல. ஹெஸ்புல்லா கிட்டேருந்து, லெபனான்லேருந்து கொஞ்சம் வந்திருக்கு. பட் அவர்களே ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த 2 எதிரிகள் தவிர இந்த எதிரிகளுடைய வட்டத்தை நான் என்ன பெருசாக்கணும்னு ஆசைப்படுவேன்னா? அதனால் நான் சொல்கிறது லாஜிக். கரெக்ட் சார், கரெக்ட். அதனால் நான் நினைக்கிறேன் அவர்கள் அப்படி வேணும்னே பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நமக்கு சரியான தகவல்கள் இல்லை. இப்போ இருக்கிற தகவல்களை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ இவ்வளவு $1 பில்லியன் செலவு பண்ணி இந்த 6 நாட்கள் இந்த போகிற அமெரிக்கா இவ்வளவு செய்ய வேண்டியது அந்த எண்ணெய் வளத்துக்காக மட்டும்தானா சார்? வேறு ஏதோ அதுக்குள்ளே? இல்லை, எண்ணெய்னால இல்லை. நான் எண்ணெய்ன்னு நினைக்கல. ஏன்னா அவர்களே ஒரு மிகப்பெரிய எண்ணெய் வளமிக்க நாடு. இது வெனிசுவேலா கிடையாது. கரெக்ட். வெனிசுவேலாவில் இருக்கிற எண்ணெய் அவர்களுக்கு சொந்தமானதுன்னு அவர் நினைக்கிறார். ஏன் அப்படி நினைக்கிறார்னா, அங்கே போய் அந்த எண்ணெயை எடுக்கிறதுக்கு அத்தனை பணத்தையும் செலவு பண்ணி அந்த எண்ணெய் நிறுவனங்கள் அங்கே ஃபேக்ட்ரிலாம் அமைச்சு அந்த கிணறுகளை தோண்டி அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தினது எல்லாம் ஒரு 3 பெரிய அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள். இவருக்கு மடுரோவுக்கு முன்னே இருந்த ஹியூகோ சாவஸ் திடீர்னு நாட்டுடைமை பண்ணிட்டார். நாட்டுடைமை பண்ணும் பொழுது ஒரு 2 அமெரிக்க நிறுவனங்களுக்கு போதுமான அளவு அவர் நட்டையீடு தரலைன்னு சொல்கிறாங்க, இழப்பீடு தரலைன்ட்டு. அதனால் அவர்கள் அதை வழக்கு தொடுத்துருக்காங்க. அந்த வழக்கு ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. இந்த எண்ணெயெல்லாம் நாங்கள் உற்பத்தி பண்ணுவதற்கு உதவின ஒரு எண்ணெய். அதனால் இதை பாதி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பங்கு அமைப்பு இருந்திருக்கும், ஏற்பாடு இருந்திருக்கும். நீங்கள் அதை நாட்டுடைமை ஆக்கிட்டீங்க, எங்களுக்கு இழப்பீடும் தரலை, அதனால் இந்த எண்ணெய் எங்களுக்கு சொந்தமானது, நீங்கள் இவ்வளவு நாள் இதை எங்ககிட்ட இருந்து திருடிட்டீங்க, அபகரிச்சிட்டிங்க அப்படின்றது தான் ட்ரம்ப்புடைய வாதம். இங்கே அந்த மாதிரி வாதம் இல்லை. அப்புறம் 47 ஆண்டுகளுக்கு பிறகு எண்ணெய்க்காக இன்னைக்கு போய் ஈரானுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை. எண்ணெய்க்காக இல்லைன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். இந்த போர் எதற்காகனா, இன்னொரு வடகொரியாவாக ஈரான் மாறிவிடக்கூடாது அப்படின்றது. அது அணுசக்தியாக மாறிவிட்டால் மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பின்மை வந்துடும். ஒன்று, தொட முடியாத உயரத்திற்கு அது போய்விடும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. 2வது, வளைகுடாவில் இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகளும் கூட ஒரு அச்ச நிலையை எய்துவார்கள் அப்படின்றது. இந்த நாகத்தினுடைய தலையை வெட்டி விடுங்கள்னு சவுதி அரசர் அப்துல்லா 2008 சொன்னதாக ஒரு அமெரிக்க அறிக்கை இருக்குது. அதனால் அது நீங்கள் இன்டர்நெட்லேயே பார்க்கலாம். அதனால் அவர்களுக்குள் இது ஆழமான ஒரு பிரிவு இருக்குது. ஆனால் ஒரு சமநிலை, ஒரு பேலன்ஸ், ஒரு எக்விலிபிரியம், ஒரு அமைதி. நாம் 2 பேரும், அதாவது நம்ம பிடிக்காது, பக்கத்து வீட்டில் இருக்கவருக்கும் நமக்கும் பெருசாக ஒரு நட்பு இல்லை, அவரை 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்காது. ஆனால் பக்கத்தில் இருக்கிறதுனால வேறு வழி இல்லாத நம்ம சேர்ந்து தான் வாழணும். அதனால் எவ்வளவு முடியுமோ சிக்கல்கள் வராத தவிர்த்து இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படித்தான் ஈரானியர்களும் இருந்தார்கள், இவர்களும் இருந்தார்கள். ஆனால் பொதுவாக ஆழமாக அவர்களுக்குள் நிறைய கருத்தியல் ரீதியான வேறுபாடுகள் உண்டு. இப்போ ட்ரம்ப் வந்தப்பவே நான் என்னோட நாட்டை நான் இனிமேல் பார்க்கணும், மேக் அமெரிக்கா கிரேட்டர்ன்ற முழக்கத்தில் இந்த பியூட்டிஃபுல் அட்லாண்டிக் ஓஷனுக்கு அந்த பக்கம் நான் ஏன் கவலைப்படணுன்ற ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது, அப்போ இது அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இதுதானே சார் இது? அது ஏன் இவ்வளோ ஆர்வம் காட்டி இஸ்ரேலை முன்னாடி வச்சு இவங்க பின்னாடி போய் அடித்து ஏன் கடலை தாண்டி ஏன் வராரு? அவர் தான் அதை தாண்டி வரமாட்டேன்னு சொல்கிறாரு. ஏன் கடலை தாண்டி வரார் அப்படின்னா, 47 ஆண்டுகளில் மிக பலவீனமான நிலையில் என்று ஈரான் இருக்கிறது. அவருடைய கருத்துப்படி, இஸ்ரேலியர்களுடைய கருத்துப்படி இதுதான் அதை அடிப்பதற்கு சரியான தருணம். இப்போ அடிச்சிட்டோம்னா இன்னும் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு அது ஒரு அணுசக்தியாக வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் அதுக்கிட்டேருந்து வரக்கூடிய ஆபத்துன்னு அவங்க நினைக்கிறத அதை ரொம்ப நாளைக்கு ஒத்தி போடலாம். நிரந்தரமாக ஒத்தி போட முடியுமான்னு தெரியல. எதையுமே நிரந்தரமாக ஒத்தி போட முடியாது. அந்த எண்ணத்தில் தான் அவர் அதை பண்ணியிருக்கார். அப்புறம் அதான் அவரே சொல்லியிருக்காரு, இதை நான் சொன்னதை அவரே சொல்லியிருக்கார் 2 நாள் முன்னாடி. மிக பலவீனமான ஒரு நிலையில் இருக்கிறார்கள், இப்போ நான் அவர்களை தாக்கலை அப்படின்னா பின்னாடி பண்ணுறதுல அர்த்தம் இல்லை, அதனால தான் இப்போ தாக்குனேன்னு சொல்லியிருக்காரு. ஈவில் மேன் டெட்லாம் மென்ஷன் பண்ணுறாரு சார், அதெல்லாம் எப்படி உலகம் அந்த நாட்டில் இருப்பவர்களுக்கே
ஆயத்துல்லா கமனேய் மேலே 2 விதமான அபிப்பிராயம் உண்டு. அது வந்து ஒரு ஒரு இரும்பு கரம் கொண்டு நடத்திய ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியில் வந்து மக்கள் பெரிய பெரிய இன்பமாக இருக்கிறார்கள்னா நான் நினைக்கல. நான் 2014-15 அங்கே போயிருக்கேன். அது வந்து ஒரு 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 பொலிஸ் ஸ்டேட்டு தான், ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா. ஒரு கண்காணிப்புக்கு மத்தியில் தான் மக்கள் எல்லாம் வாழ்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் தரமாகவும், இன்னும் நலமாகவும், இன்னும் செழிப்பாகவும், செழுமையாகவும் இருந்திருக்கலாம். இந்த 47 ஆண்டு கால இஸ்லாமிய புரட்சி அரசின் கீழ் அவர்கள் மீது பெரிய பொருளாதார தடைகள், ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே பெரிய பொருளாதார தடைகள், அதில் பொது சந்தையில் எண்ணெயை விற்க முடியாத ஒரு நிலை, இந்த மாதிரியெல்லாம் ஈரான் இருக்குது. இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் மனித உரிமைகள் அப்படின்றது ஈரானில் அது அது அதுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கப்புறம் பெண்களுடைய சுதந்திரம் என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் அந்த அரசு அவர் மேலே பெரிய நல்லெண்ணம் கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பார்கள். அதே நேரத்தில் அவர் போனதற்காக மகிழ்ச்சியில் கொண்டாட்டத்தில் இறங்கினவர்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இல்லை விட்டுருந்தா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொருளாதார இழப்பு, பெண்களுக்கு எதிரான போராட்டங்கள், இது எல்லாமே அந்த அரசே வீழ்த்திரும்ன்ற மாதிரியான சூழ்நிலையில தான் இருந்தது. விட்டுருந்தா அந்த அரசை கூட வீழ்ந்து இன்னொரு புதிய அரசு கூட வந்திருக்கலாம். அது அமெரிக்கா ஆதரவான அரசாக கூட இருந்திருக்கலாம். இவ்வளவு அவசரப்பட்டு அவர் என்னதான் எங்களை கொடுங்கோல் பண்ணா கூட உள்ள வந்து நீங்கள் அவரை கொன்னது தப்பு அப்படின்ற இடத்துல இருந்து தானே அவங்க ஈரானியர்கள் இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. ஏன்னா அவருடைய மரணம் ஊர்வலத்தில் கூடின கூட்டம் நமக்கு அந்த மாதிரியான ஒரு செய்தி இல்லை. பொதுவாகவே ஈரானியர்கள், நான் தான் சொன்னேனே, அவர்கள் வந்து வீர மரணம் அப்படின்ட்டு நினைக்கிறவர்கள் தான். அப்புறம் மரணத்திற்கு பின்பாக அவர்கள் நிறைய பேர் அவர்கள் அந்த இரங்கலுக்காக அப்படி வருபவர்கள், அந்த வேதனையை கொண்டாடுபவர்கள் அவர்களை மாதிரி வெகு சிலர் தான் இருக்க முடியும். உலகத்திலேயே அதிகமாக பெயர் கலந்து கொண்ட 2வது பெரிய இறுதி யாத்திரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அயத்தொல்லா கொமேனி. இது 70 லட்சம் பேர் கலந்துக்கிட்டதா கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்தில் இருக்குது. ஓகே சார், நான் அதை நம்புகிறேன். அவ்வளோ பேர் வருவாங்க அந்த மாதிரி. அதனால் அந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் எதுவும் முடிவு பண்ணக்கூடாது. ஒன்று. 2வது வந்து அவர், அதாவது அயத்துல்லா கமெனி பற்றி நீங்கள் இப்படி வருத்தம் சில பேருக்கு இருக்குன்னுலாம் சொல்கிறீங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் இருக்குது. அதில் 54 நாடுகள், 54 நாடு, 50க்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கிறார்கள் உறுப்பினர்களாக. அதில் 10 பேர் தான் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அது ஒரு அது 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 எதையோ சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போது இதில் மற்ற நாடுகள், இப்போ சீனா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, வடகொரியா கடுமையான கண்டனம், ரஷ்யா கண்டனம். ட்ரம்ப் ஆனால் இந்த கண்டனத்தெல்லாம் பொருட்படுத்துகிற மாதிரியே இல்லையே சார். கண்டனம் தெரிவிச்சு, ஏன்னா எல்லாமே அவருக்கு நிகரான வல்லரசுகள் இல்லை. கண்டனம் தெரிவிச்சு என்ன ஆக போகுது? நீங்கள் பண்ணுறதை எனக்கு பிடிக்கலைன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறேன்? இல்லை, அந்த அவங்களுடைய சாவனிட்டியை காப்பாற்றுறதுக்கான முனைப்பில் இறங்கணுன்ற. ரஷ்யாவுக்கு என்ன பேசுவதற்கு உரிமை இருக்குது? அது யுக்ரைனில் முதல்ல யுக்ரைனுடைய சாவரனிட்டியை காப்பாற்றிட்டோம், அதுக்கப்புறம் இங்கே பேசலாம். சீனா என்றைக்கு வேணாலும் இதையே தாய்வானில் பண்ணிடும். ரஷ்யர்கள் பண்ணுறத இன்றைக்கில் ஒரு 10 வருஷம் கழித்து பண்ணலாம், 20 வருஷம் கழித்து பண்ணலாம். அதனால் கண்டனம் எல்லாரும் தெரிவிக்கலாம். அதுதான் இருக்கிறதுலே எளிதானது. அதில் என்ன இருக்குது கஷ்டம்? இப்போது இவங்க பயப்படுற, இல்லை அதை ஒரு அணு ஆயுத பவராக இருக்கிற வடகொரியாவும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நாங்கள் இதுக்குள்ளே வர வேண்டான்னு பார்க்குறோம், நீங்கள் அந்த நாட்டோட இதை காப்பாற்றுங்கன்னு அந்த தரப்புலேருந்தும் அறிக்கை வருது. அதையும் ட்ரம்ப் கன்சிடர் பண்ண தேவையில்லைன்னு. அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. உறுதியாக வரமாட்டாங்க. அவங்களுக்கு வர்றதுனால என்ன? ஈரானை காப்பாற்றுவதனால் அவர்களுக்கு என்ன நன்மை? வடகொரியாவை யாரும் தொட முடியாது. அது ஒரு அணுசக்தி. அது தொட முடியாத உயரத்திற்கு போயிடுச்சு. அது இன்சூரன்ஸ் வாங்கிடுச்சு. அமெரிக்க தாக்குதல்கள்லாம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அமெரிக்கா தாக்காது. தாக்குனா அவர்கள் அணுசக்தியை பயன்படுத்துவார்கள். அதில் பல கோடி மக்கள் இறந்துருவாங்க. அதனால் அந்த காப்பீடை வாங்கிடுச்சது. அந்த இடத்துக்கு போகத்தான் ஈரானியர்கள் தவித்தார்கள். அதை போக விடாத பண்ணுறது இஸ்ரேலுடைய தலையாய சிந்தனையாக ஒவ்வொரு நாளும் இருந்துச்சு. அவர் தூபம் போட்டு இதுதான் நல்ல நேரம் இவர்களை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்துகிட்ருக்கு. அதனால் காமனேய்க்கு பிறகு பின்னாடி வரவரையும் கூட அவர் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாகவோ அல்லது அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாகவோ இருந்தால், அவரையும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாக இருந்தால் கொன்று விடுவோன்ட்டு நேற்று ஒரு அமைச்சர், இஸ்ரேலுடைய அமைச்சர் சொல்லியிருக்கார். நிறையா அவருடைய மகன், 2வது மகன் மொச்தபா காமனேய், அவர் அந்த இடத்துக்கு வருவார்ன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அவருக்கு 56 வயது. அவரை பற்றி நமக்கு அதிகம் தெரியாது. ஆனால் அவர் தொடர்புடைய பல பில்லியன் கணக்கான, அதாவது 1000 கோடிகள்
பல ஆயிரம் கோடி கணக்கான சொத்துக்கள் வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்ற ஒரு தகவலை மேலை நாட்டு ஊடகங்கள் சொல்கிறாங்க. அதனால் அந்த பாகிஸ்தான்லேயும் அங்கேயும் எப்படின்னா இராணுவத்தில் இருக்க மேல்நிலை மக்கள் இலீட்ஸ் அவங்க அந்த அந்த நாட்டினுடைய வர்த்தகம் முழுதும் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கும். அவர்கள் மட்டுமே செழிப்பாக இருப்பார்கள். பாகிஸ்தான்லேயும் அது மாதிரி தான், ஈரான்லேயும் அந்த மாதிரி தான். தொடர்ச்சியாக அமெரிக்கா வைக்கிற இது சிரியாவில் ஆரம்பித்து இப்போது ஈரான் வரைக்கும் அமெரிக்கா சொல்கிற காரணங்கள் பொது ஒரு விமர்சனத்துக்குள்ளேயே தான் இருக்குல்ல. அவங்க வெனிசுலாவுக்கு சொன்ன காரணமாகட்டும், சிரியாவுக்கு சொன்ன காரணம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அமெரிக்கா மேலே ஒரு விமர்சனத்துக்கு தொடர்ச்சியாக அவங்க இப்படி ஏன் பண்ணுறாங்க, வல்லரசு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரியே. ஈரானில் 47 ஆண்டுகளாக அவரே சொல்லியிருக்கார், ஒவ்வொரு நாளும் தெருக்களில் ஒவ்வொரு பேரணியின் போதும் அமெரிக்காவுக்கு மரணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள எதுக்கு நாங்கள் பகையாக நினைக்கக்கூடாது அப்படின்றார். அதே மாதிரி வெனிசுவேலாவிலையும் அவர்கள் ஒரு மிக தீவிரமான அமெரிக்க எதிர்ப்பு போக்கை கை கொண்டவர்கள். இந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலா அவர்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு, ஒரு சின்ன நாடு, அவர்கள் ஒரு பெரிய எரிச்சலை தந்துட்டு இருந்தாங்க. அவர் பார்த்தாரு, அவருக்கு சொல்லப்பட்ட யோசனை இது ரொம்ப, ஏன்னா அது திருப்பியும் இது ஒரு எளிதான இதை பண்ணிட முடியும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பண்ணிட்டார். அதில் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டார். அந்த வெற்றி கொடுத்த துணிவிலையும் அந்த வெற்றி தந்த இருமாப்பிலையும் தான் அவர் இதை பண்ணுறாருன்னு எனக்கு தோணும். ஆனால் வெனிசுலாவில் போகும்போது அவங்களுடைய எந்த விதமான சொத்துக்கள் எதுவும் சேதமாகலை, வீரர்கள் யாரும் வரல. அங்கே தான் இவர் சொல்கிறது செய்யறதுக்கு தான் இவங்களுடைய சொத்துக்கள் சேதமாக இல்லை அங்கே இவர் சொல்கிறது செய்யறதுக்கு தான் ஒரு கம்ப்ளைண்ட் அரசு வந்துருச்சுல்ல. நீங்கள் எங்களை ஒன்றும் பண்ணாதீங்க, அவரை கொண்டு போயிட்டீங்க கடத்தி, நாங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறோம் அப்படின்றாரு. 800 மில்லியன் பீப்பா எண்ணெய் எங்களுக்கு வந்திருக்கு ஏற்கனவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் எதுக்கு அதை போய் தொல்லை பண்ணணும்? இல்லை சார், இப்போ அங்கேருந்து அமெரிக்கர்கள் பார்க்கும்போது இப்போ நம்மளுடைய சொத்து இங்கேயும் அதே மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிடுவார், பார்க்க மாட்டார். இங்கே அந்த மாதிரி அவருக்கு உறுதி இல்லை. அவர் நேற்று முந்தா நாள் சொன்னது என்னென்னா, இதற்கப்புறம் வரக்கூடிய அரசு இன்னும் தீவிர அமெரிக்க எதிர்ப்பு அரசாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கார். அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு தான் இருக்குது, தெரிஞ்சுதான் அப்போது. ஆமாம், இங்கே எப்படி அவங்களுக்கு வேண்டிய ஒரு அரசு எப்படி வரும்? 47 ஆண்டுகளாக அமெரிக்க எதிர்ப்பையே அவங்களுடைய மூச்சா வச்சுட்டு இருந்த ஒரு அரசு, அது போன பிறகு அதனுடைய தலைவரை நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரவர் திடீர்னு மாற்றிக்குவாரா? மாற்ற மாட்டார். அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த நாடே இல்லாமல் ஆக்கிடணும்னு நினைக்கிறாரு. இல்லை, அப்படி நினைக்கல. அப்படின்னா அப்போ அப்பாவி மக்களை தான் தொடர்ச்சியாக அங்கே அமெரிக்க எதிர்ப்பு இருந்துட்டு தான் இருக்க போகுது. அப்போ அப்படி சொல்ல முடியாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அமெரிக்கா அணுகுண்ட ஜப்பான் மீது போட்டுச்சு. அமெரிக்கா எத்தனை ஆயிரம் பேரை கொன்னுச்சு வியட்நாமில். அவர்களெல்லாம் அமெரிக்காவினுடைய மிக 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 நட்பு நாடுகள். அதனால் வரலாறை நீங்கள் எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்க வேண்டாம். இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் பல போர்கள் வரலாற்றில் அவர்கள் தான் மிக நெருக்கமான நண்பர்கள் இன்றைக்கி. அதனால் நாளைக்கு நட்பு நாடாக அது மாறலாம். அது 79 வரைக்கும் நட்பு நாடாக தான் இருந்துச்சு, மிகப்பெரிய நட்பு நாடாக இருந்துச்சு. அங்கே முதல் 1957 அவங்களுக்கு ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ் அப்படின்ற அந்த திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு அணுசக்தியை அமைதிக்கான வழிகளில் பயன்படுத்துவதற்கு அமெரிக்கர்கள் தான் அந்த திட்டத்தையே தொடங்குகிறார்கள், குடியரசுத் தலைவர் ஐசனோவர் கீழே. ஸோ அவர்கள் விதைத்த விதை தான் இது இன்றைக்கி வேறு மாதிரி போயிடுது. அவர்கள் ஒரு பழமரம் விதைத்ததாக நினைத்தார்கள். அது நடுவுருள் பழுத்த நச்சு மரம் போன்றுன்னு சொல்லுவார் வள்ளுவர். அது மாதிரி ஒரு நச்சு மரமாக வளர்ந்துருச்சுன்ட்டு அமெரிக்கர்கள் நினைக்கிறாங்க. இப்போது ஸ்பெயினில் நாங்கள் எங்களுடைய அந்த ஏர்பேஸை வச்சுக்கிறோம், அதுக்கு அவங்க அலோவ் பண்ணலன்னா அவங்களுடைய எல்லா பொருளாதாரத்தையும் நான் நிறுத்துறேன் சொன்னார். அப்படி பண்ணுவாரான்னு தெரியல. அவர்கள் துணிந்து அதுக்கு பதில் நாங்கள் எங்கே வேணாலும் நாங்கள் நிறுத்திக்குவோம், அதெல்லாம் யாரும் தடுக்கவே முடியாதுன்ற இடத்துக்கு தள்ளுறாங்களே சார். நாங்கள் எங்கே வேணால் நிறுத்திக்குவோன்ற மாதிரி இல்லை. அவர்கள் பெரிய வல்லாதிக்க நாடு, பெரிய வல்லரசு. அவர்களுக்கு மற்றவர்களுடைய துணையும் உதவியும் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் எளிதாக இருக்கும். உலக ஒழுங்குன்னு நம்ம வைக்கும். உலக ஒழுங்கெல்லாம் கிடையாது. அவர் வந்ததிலிருந்து என்னைக்கு உலக ஒழுங்கை பற்றி அவர் கவலைப்பட்டிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, அதெல்லாம் முக்கியம் இல்லை, என்னுடைய மனசாட்சி மட்டும்தான். மனசாட்சின்ற வார்த்தை இல்லை, என்னுடைய மனம்தான் என்னை கட்டுப்படுத்தும், வேறு யாரும் என்னை கட்டுப்படுத்த மாட்டார்கள்னு சொல்கிறார். அவர் என்ன அமெரிக்க மக்களை கலந்து பேசி அந்த போரை தொடுத்தார், அல்லது தோழமை நாடுகளை கலந்து பேசி தொடுத்தாரா, அல்லது அரபு நாடுகளை கலந்து பேசி இதை தொடுத்தாரா? இது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக தான் வந்துச்சு. அவர் பெரிய ஒரு முற்றுகையை ஏற்படுத்தியிருந்தார். உலகத்தினுடைய மிகப்பெரிய 2 போர்க்கப்பல்களை, உலகத்தினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலை அங்கே கொண்டு நிறுத்தியிருக்கார். அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் 5000-6000 வீரர்கள் குடியிருக்கிறார்கள். பல டசன் கணக்கில் விமானங்கள் மேலெழும்பலாம், கீழே அந்த ஓடு பாதையில் இறங்கலாம். அவ்வளவு பெரிய நகரங்கள் அவங்க.
ஒவ்வொரு நாளும் ஒரு கப்பலுக்கு ஆகிற செலவு வந்து 60 கோடி ரூபாய், 6.5 கோடி, 6.5 மில்லியன் டாலர்ஸ், கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாய் செலவாகுது ஒரு நாளைக்கு ஒரு கப்பலுக்கு. அதனால் அவர் இதெல்லாம் நிறைய பில்லியன் கணக்கில் எல்லாருமே செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பணமெல்லாம் எங்கேருந்து வரும்னு எனக்கு தெரியல. யார் இது கடைசியில் இந்த பணத்தை இது கட்டுவாங்க? மக்களுக்கு தானே இது எண்ட் ஆஃப் த டே, அமெரிக்க மக்களுக்கு ஆமாம், தானே பாதிப்பாக போய். அமெரிக்க மக்களுக்கு மட்டுமில்லை, எல்லா மக்களுக்கும் இது. நமக்கு கூட எண்ணெயோட விலை ஏறிடுச்சு, ஆனால் நமக்கு கூட பாதிப்பு. இந்த போர் வேகமாக நிற்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய. யார் ட்ரம்ப் நினைச்சா மட்டும்தான் இதை நிறுத்த முடியுமா? அவர் நினைச்சா தான் நிறுத்த முடியும். ஆனால் அவர் நினைக்க வைக்கிறது அமெரிக்கவர்களால் முடியும். எப்படி வியட்நாம் போர் அமெரிக்கர்கள் நிறுத்தினாங்களோ அதே மாதிரி இதையும் நிறுத்த முடியும். அந்த இடத்துக்கு எப்போ அவங்க போவாங்க அப்படின்னா 6 இராணுவ வீரர்கள் அமெரிக்கர்கள் இறந்துட்டாங்க. அந்த எண்ணிக்கை கூட கூட அந்த அழுத்தம் அவருக்கு அதிகமாகும். நம்ம ஏன் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு இல்லை, அவருடைய கருத்து கணிப்பில் அவருக்கு இருக்கக்கூடிய இந்த புகழ் அதெல்லாம் குறைஞ்சிரும். இப்போவே தடுமாற்றத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அமெரிக்கர்களில் 27% தான் இந்த போரை ஆதரிக்கிறாங்க. 43 பேர் இதை ஆதரிக்கலை. அதனால் இதற்கு உள்ள அவருக்கு இவர் பெரிய ஒரு சூதாட்டத்தில் இறங்கியிருக்கார். அவர்களை ஒரு 40 ஆண்டுகளுக்கு அவர்களை பின்னோக்கி தள்ளி வச்சிடணும். அதாவது இராணுவ ரீதியாக தள்ளிட்டார்னா அதுக்கப்புறம் வந்து அவருடைய காலத்தில் அவர் அதை பண்ணிட்டார். வரலாற்றில் வேறு எந்த குடியரசுத் தலைவரும் செய்யாததை நான் செய்ய துணிஞ்சிருக்கேன். பல தலைமுறைகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். எங்கள் தாக்குதல்கள் முடிந்த பிறகு இந்த அரசை நீங்கள் தூக்கி எறிய வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால் அது நடக்குமானலாம் தெரியாது. ஆனால் குறைஞ்சபட்சம் அவர் என்ன பண்ணுவார், அயத்தொல்லா காமனியை கொண்டாச்சு, பல முக்கிய தலைவர்களை கொண்டுட்டோம், எங்களுக்கு தெரிந்தவர்களே யாரும் தலைவர்களாக இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறார். முந்தா நாள் 3 அலைகள், 2வது அலையிலையும் கொண்டுட்டோம், 3வது அலையிலையும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அவர் சொல்கிறத நீங்கள் நிறைய மிகைப்படுத்தி பேசுவார். ஆனால் பல முக்கியமானவர்கள் அவர்கள் கொண்டுட்டார்கள். பல தளவாடங்கள் உற்பத்தி இல்லை, தளவாட தலைமையகங்கள், இராணுவ தலைமையகங்கள், அப்புறம் அந்த இடம் வந்து தரைமட்டமாக்கி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான், குடியிருப்புகள் தவிர மற்ற இடங்களெல்லாம். ஆனால் அதனாலேயே அவர்களை வந்து முடிச்சிட முடியுமா, அவர்களை தோல்வியை தழுவ அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. அவங்களுடைய அலி லாரிஜானின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தேசிய பாதுகாப்பு குழுவினுடைய செயலாளர் அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து மங்கோலியர்களை காட்டு மிராண்டிகள்னு சொல்லுவாங்க, அவர்களையே பார்த்தவர்கள். அதனால் வரலாற்றில் நாங்கள் பல எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறோம், அதனால் இதையும் தாங்குவோம். இப்போ அவங்களுடைய உச்சபட்ச தலைவரையே கொன்னாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பல விதமான வீரர்கள் மக்கள் மடிஞ்சிருக்காங்க. இவ்வளவு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்றாரு. இவர் டூ லேட்னா அப்போ என்ன தான் மைண்ட் செட்டில் இருக்குது? இல்லை, பேச்சுவார்த்தைக்கு தயாருன்ட்டு இன்னொரு நாடு மூலமாக ஈரானுடைய ஒரு பகுதியினர், ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் இன்னொரு 3வது நாடு இன்டெலிஜென்ஸ் கிட்ட பேசி அவர்கள் அமெரிக்காவுக்கு அந்த தகவல் அனுப்புகிறாங்க. இது வந்து ஒரு முழுமையான ஒரு கான்சென்சுவல் முடிவா அப்படின்றது நமக்கு தெரியல. அதனால் அவர் அதை யோசித்திருப்பார். அப்புறம் இந்த வாய்ப்பை, அதாவது எப்படி 12 நாள் அந்த போர் நடந்துச்சோ, எப்படி 3 நாட்கள் அமெரிக்கர்கள் குண்டு வீசினாங்களோ அந்த 3 அணு ஆயுத கூடங்கள் மீது, அது மாதிரி இவங்களுடைய மிலிட்ரி ஆப்ஜெக்டிவ், இராணுவ இலக்குன்னு ஏதாவது இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறாங்க, டு டீக்ரேட், முதல்ல அவங்களுடைய கடற்படையை முழுமையாக டீக்ரேட் பண்ணணுன்றாங்க, கடற்படையை சீரழிக்கணும்ன்ட்டு. 17 கப்பலோ என்னமோ முழுவதுமாக அவர்கள் மூழ்கடித்து விட்டார்கள், அழித்து விட்டார்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வானிலை பாதுகாப்பு அமைப்புகள் அதை முழுக்க வந்து மட்டுப்படுத்துறது, அதையும் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அதனால் அது மாதிரி வேறு ஏதாவது இருக்கும். இந்த ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கோர்னு இருக்கு இல்லையா, ஈரானிய புரட்சிகர இராணுவம், அந்த இராணுவத்தினுடைய தலைமையகத்தை அடிச்சிருக்காங்க. அந்த இராணுவத்தில் இருக்க தலைவர்கள் சில பேரை ஒருவேளை கொலை செய்யலாம். இராணுவ தளவாடங்கள் இருக்கிற இடங்களை அவர்கள், இந்த ஏவுகணைகள் தயார் செய்யும் இடங்கள், சேமித்து வைத்திருக்கும் கிடங்குகள், இதை அடிக்கிறது தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பூமிக்கு கீழே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஈரான் எத்தனை நாள் தாங்குவாங்க? யாருமே ரொம்ப நாள் தாங்க முடியாது. அப்படித்தான் இன்னைக்கு உலகத்தில் போர் நடக்குது. நீங்கள் கேட்கலாம், 4 வருஷமாக நடந்துட்டு இருக்க யுக்ரைனில் போர் அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தில் தான் நடத்திட்டு இருக்காங்க. யுக்ரைன் வந்து இந்த போரை எப்படி ட்ரோன் மூலமாக தான் பல போர்கள் நடந்துட்டு இருக்கு. ட்ரோன் வந்து இப்போ ஈரானியன் ட்ரோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப மலிவாக பண்ணலாமா. அது வந்து ஒரு $15,000 $20,000 ஒரு ட்ரோன் பண்ணிடலாம்.
அங்கே $4 மில்லியன் தேவைப்படுது ஒரு தடுப்பான் பண்ணுறதுக்கு, இன்டர்செப்டர் பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ இதுக்கும் அதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். பொதுவாக அதே மாதிரி ரஷ்யாவுக்கு இராணுவ தளவாடங்களாகட்டும், மனிதர்களாகட்டும், அதெல்லாமே வீரர்களாகட்டும், அதெல்லாமே குறைவாக தான் இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு 15,000 வீரர்கள் வடகொரியாவிலிருந்து வந்து ரஷ்யாவோடு சேர்ந்து சண்டை போட்டதையும் நம்ம பார்த்தோம். அதனால் இந்த போர் எல்லாமே அவ்வளவு எளிதல்ல நடத்துவது, ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. அவரே 4-5 வாரம்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடியே கூட அதை முடிச்சிடுவாருன்னு எனக்கு முடிச்சிடுவார் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், we are ahead of scheduleன்றார். நாங்கள் ரொம்ப வேகமாக பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் நினச்சதை விட வேகமாக பண்ணிகிட்ருக்கோன்றார். அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது இன்னும் ஒரு வாரத்தில் கூட நடக்கிறதுக்கு, அந்த முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இஸ்ரேலியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இஸ்ரேலியர்கள் முற்றுமாக அவர்களை ஒழிச்சிடணும்னு பார்க்குறாங்க. அதனால் நம்ம பார்க்கணும். இப்போ நிறைவாக இப்போது நம்ம நாடு இதில் என்ன நிலைப்பாடு சார்? இப்போ இங்கே வளைகுடா நாடுகளை தாக்குனதை இந்திய அரசு கடுமையாக கண்டிக்குது. கமேனி மரணம் தொடர்பாக எந்த விதமான இரங்கல் இல்லைன்னு காங்கிரஸ் வந்து பிரதமர் அவர்களை விமர்சிக்குது. இவர் இஸ்ரேல் போயிட்டு இருந்ததோட கனெக்ட் பண்ணி நிறைய விமர்சனம். நம்ம எடுத்த ஸ்டாண்டு கரெக்டு தானே சார்? இல்லை, நம்ம நடுநிலை வகிப்பது என்பது ரொம்ப சரியானது. கமேனியுடைய மரணத்திற்கு நாம் இரங்கல் தெரிவிக்காதது வந்து இந்த அரசுக்கிட்ட இருந்து நீங்கள் வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் அதுவும் எனக்கு புரியுது. நான் தான் முன்னாடியே சொன்னேன், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன், அந்த இஸ்லாமிக கூட்டுறவு அமைப்பில் இருக்கிறவர்களை பெரும்பாலானவர்களே அவர்கள் இரங்கல் தெரிவிக்கலை. அதனால் இந்த அரசு தெரிவிக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, இந்த அரசுக்கு கொஞ்சம் ஷியா இஸ்லாமியர் சாதகமாக இருப்பதாக ஒரு தகவல் உண்டு. அவர்களுக்கு இதுவரைக்கும் அவர்களுடைய அரசில் இருந்த 2 அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், ஒரு கேபினட் அமைச்சர், 2 பேருமே ஷியா முஸ்லிம்ஸ். நக்வி, அதுக்கப்புறம் எம்ஜே அக்பர், துணை வெளியுறவு அமைச்சராக இருந்தார் எம்ஜே அக்பர். நக்வி வந்து வஃப் அமைச்சராக இருந்தார் நினைக்கிறேன். வேறு ஏதோ கூட இருந்திருக்கும், எனக்கு அவருடைய துறை மறந்து போச்சு. இவங்க 2 பேருமே சன்னி இஸ்லாமியர்கள் கிடையாது. அதனால் சன்னிகளை விட ஷியா இஸ்லாமியர் தான் அவர்களுடைய கொஞ்சமாவது ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள். அதனால் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், மத தலைவர், அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு இந்த அரசு எதுவும் சொல்லலைன்றது ஒரு நெருடலாக அவர்களுக்கு இருக்கும். இதெல்லாம் போகத்தான் தெரியும். இந்தியாவில் கமேனி பொறுத்தளவுக்கு எல்லா தலைவர்களும் இங்கே தமிழ்நாட்டிலேயே அவர் இரங்கல் தெரிவித்து ஊர்வலம் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். உண்மையிலேயே நிறைவாக ட்ரம்ப் சொல்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ ஈவில் மேன் தானே? இல்லை, ட்ரம்ப் சொல்கிறதை எடுத்துக்க வேண்டாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈரானிய அறிஞர்கள், வெளிநாட்டில் அவருக்கு அஞ்சி வெளிநாட்டில் புகலிடம் தேடி பல்கலைக்கழகங்களில் சொல்லித் தருபவர்கள், சாதாரண ஆட்கள் இல்லை, அவர்கள் வந்து அவர் அவ்வளோ கொடூரமானவர்னு சொல்கிறாங்க. ஓகே, நன்றி சார். இவ்வளோ நேரம் நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.